ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவின் நிறைவான பூர்ண மகிமையின் திவ்யனை அடைந்து கொண்ட மனவாட்டியானவள் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய ரகசிய வருகையிலே எவ்வளோ சத்தியங்களை கேட்டும் அறிவித்தும் அதற்கு செவி கொடுக்க மறுக்கின்ற கிறிஸ்தவர்களுக்கு ரட்சிப்பின் நித்திய திவ்யனை அறிந்தும் போதிக்க கேட்டோம் அதற்கு கீழ்ப்படிந்து மனவாட்டியாய் ஆயத்தமாகாத யாவரும் அங்கே கைவிடப்பட ரகசியவர்களே கைவிடப்படக்கூடிய ஒரு நியாய தீர்ப்பு என்று வேதம் சொல்கிறது. It is written in the word of God that people who even listen to these truths, people who had a chance to hear this truths of the last days but don't give their heart to believe upon these truths, for them the punishment judgment is waiting for. பின்பு நாம் வாசித்த வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வசனத்திற்குட்பட்ட வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு என்ற பாவிகளாய் வாழ்ந்து மரித்த யாவரையும் நியாயம் விசாரித்து இரண்டாம் மரணமாக்கிய அக்கினி கடலிலே தள்ளி போடப்படக்கூடிய 7வது நியாயத்தீர்ப்பு உண்டு என்று சொல்கிறார். So the 6th judgment is given to the people who do not believe the gospel even after heard the truth. The number 7th punishment will be given to Revelation chapter 20, the 7 to 8 verses. The people who are sinners are ready to face the judgment. இந்த சத்தத்தை கேட்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, திருச்சபைகளே, ஆவிக்குரிய மண்டலத்தில் நீதிமான் சத்தியவான் பரிசுத்தவான்களே, all the people who are hearing the words, dear people of God in the spirit world, spirit realm, all the ministers of God, all the people of God. இந்த 7 வகையான பாவங்களோடு 121 நியாயத்தீர்ப்புகள் அடைந்தார்கள், தண்டிக்கப்பட்டார்களே. அந்த பாவங்கள் ஒவ்வொன்றும் பாவத்தை செய்த இமைப்படுதலே தேவனுடைய சமூகத்திலே அந்தந்த காலத்துக்குரிய புத்தகங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அவற்றிலே அங்கே நீங்கள் செய்த பாவங்கள் எழுதப்படுகிறது. People who did wrong and sins and mistakes in the past, the 121 categories of sins, while after they committed the sin they were punished, that all the things were recorded in the book of remembrance in the heavens, but all the 121 sins were categorized into 7 by the Lord in the New Testament. இந்த 7 வகையான பாவங்கள் அல்லது 121 வகையான பாவங்கள், இவைகளை செய்கிற மனிதனுடைய ஒவ்வொரு பாவ கிரியைகளும் அங்கே கிரியைகளின் புத்தகத்தில் எழுதப்படுகிறது. This all sins of the people who are committing the sins of these 7 categories will be noted and recorded in the book of deeds. வேதாகமத்தில் சொல்லப்பட்ட எச்சரிப்பின் சத்தத்துக்கு செவி கொடுத்து மனம் திரும்பி ரட்சிப்பின் வாழ்க்கைக்கு அடுத்த நற்கிரியைகளையும் உன்னதத்தை நோக்கி அனிதனும் பிரகாசிக்கக்கூடிய வாழ்க்கை வாழ்களுடைய நற்கிரியைகளையும் அங்கு ஜீவ புத்தகத்திலே எழுதப்படுகிறது. All the people who obey to the voice of the Lord and do many good works in the world and to help others and to encourage others, for those kind of deeds will also be written in the book of the Lamb of God and book of the remembrance. எப்படியும் பூமியிலே வாழுகிற ஒவ்வொரு பாவ மனுஷனானாலும் சரி, பரிசுத்தவான்களானாலும் சரி, இவர்கள் ஒவ்வொருவரும் செய்கிற பாவக்கிரியைகள் அங்கே புத்தகங்களிலே எழுதப்படுகிறது. பரிசுத்த கிரியைகளும் அங்கே புத்தகங்களிலே எழுதப்படுகிறது. Either a man is a sinner or a man is a saint. Every work and every deed any person do in this world is being recorded in the book of the Lamb of God. ரோமருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். Book of Romans chapter 2 verse number 6. தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிப்பார். தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார் வேதம் சொல்கிறது. God will repay each person according to what they have done. அவனவன் கிரியைகள் என்றால் பரிசுத்தவான்கள் செய்கிற
நற்கிரியைகளும் அங்கே எழுதப்படுகிற ஜீவ புஸ்தகத்திலே. Each person according to his works means the saints, the works of the saints also will be recorded there. பாவிகள் செய்கிற துர்க்கிரியைகளும் அங்கே எழுதப்படுகிறது புஸ்தகத்திலே. The works of the evil works of the sinners also been recorded in the book.